സർവമംഗളമംഗല്യേ ശിവേ സർവാർത്ഥസാധികേ ശരണ്യേ ത്രയംബകേ ഗൗരി നാരായണീ നമസ്തുതേ. അമ്മേ നാരായണ, ദേവി നാരായണ, ലക്ഷ്മി നാരായണ, ദുർഗേ നാരായണ. നമ്മുടെ പുളിയമ്മല ആദിപരാശക്തി ദേവിയുടെ പൊങ്കാല മഹോത്സവം ഈ വരുന്ന ഞായറാഴ്ച, അതായത് വൃശ്ചിക മാസം 30-ാം തീയതി, ഡിസംബർ മാസം 15-ാം തീയതി നമ്മൾ അതിഗംഭീരമായിട്ട് ആഘോഷിക്കുവാൻ തീരുമാനിച്ചിരിക്കുകയാണ്. രാവിലെ തന്നെ അഷ്ടദേവ്യ സമേതം മഹാഗണപതി ഹവനം 6 മണിക്ക് ആരംഭിക്കുന്നതും അതോടനുബന്ധിച്ച് 7 മണിക്ക് ഉഷപൂജ, 8:30 ഭണ്ഡാര അടുപ്പിൽ അഗ്നിപകരലും ഭദ്രദീപം തെളിയിക്കലും ഉണ്ടായിരിക്കുന്നതാണ്. വൈകിട്ട് വിശേഷാൽ ദീപാരാധന, ദീപക്കാഴ്ച, അതോടുകൂടി അത്താഴപൂജ. ഇത് എല്ലാ ഭക്തജനങ്ങളുടെയും നിറസാന്നിധ്യം വേണമെന്ന് ഭഗവത് നാമത്തിൽ അറിയിച്ചുകൊള്ളുന്നു. பக்தஜனங்களே, புளியன்மலை ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவிலில் பொங்கால மகா உற்சவம் வருகின்ற ஞாயிறு டிசம்பர் 15 அன்று காலை 8 மணி அளவில் இங்கு தொடங்க இருப்பதால் அனைத்து பக்த ஜனங்களும் அம்மனை போற்றி பொங்கால உற்சவத்தில் பங்கெடுத்து விழாவினை சிறப்பிக்குமாறு கோவில் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காலை 8 மணி அளவில் பொங்கால அடுப்பில் பத்ர தீபம் தெளிவிப்பவர்கள் நம்மளுடைய குடும்பம் அங்கங்களாகிய அனிலா சோமசேகரன் அவர்களும், ராதாமணி அம்மா தேம்பாவளன் புத்தன் வீடு அவர்களும் பொங்கல் அடுப்பில் பத்ர தீபம் தெரிவித்து பொங்கலை வரவேற்பதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பக்த ஜனங்களும் விழாவில் கலந்து கொண்டு பொங்கால வழிபாடு நடத்த வேண்டும் என்று கோவில் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோவில் வளாகத்திற்கு தண்ணீரும் சுடுகட்டையும் தரப்படுகிறது. அதோடு மற்றுள்ள ரீதியிலான பொங்காலைக்கு வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் அனைத்து பக்தர்களும் கொண்டு வந்து பொங்கால வழிபாடு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று അമ്മണിൻ അരുളை പെറ வேண்டும் என்று കോവിൽ കമ്മിറ്റിயின் സാർഭാഗ കേട്ടുകൊള്ളപ്പെടുகிறது. ഈ വരുന്ന ഞായറാഴ്ച ദേവീക്ഷേത്രത്തിൽ പൊങ്കാലയാണ്. എല്ലാ ഭക്തജനങ്ങളും പങ്കെടുത്ത് ഈ പൊങ്കാല മഹോത്സവം നന്നായി തീർക്കണമെന്ന് ദേവീനാമത്തിൽ അറിയിച്ചു കൊടുക്കുന്നു.